இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ பணப்பிரச்சனை இப்போ கோபிக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சு. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா இப்படி நிலம வரணும் ஒரு வாழ்க்கையை நினச்சிருக்கவே மாட்டார். இவரோட ஆணாதிக்க மனப்பான்மைக்கு எப்பயுமே பாக்கியாவால் ஒன்றுமே முடியாதுன்ட்டு இடியட்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் இன்னைக்கு வீடு தேடி கிரெடிட் கார்டுக்காரங்க ஆள் வராங்க. அது கரெக்டாக யாருக்கிட்டையும் மாட்டாமல் தன்னுடைய அம்மாக்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் மட்டும் மாட்டார். இந்நாள் மனைவிக்கிட்டையும் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட இருக்க பணத்தெல்லாம் கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு இந்த தடுக்குது, அப்படியே அந்த ஒரு கௌரவம் ஈகோ தடுக்கிறதுனால உனக்கு பணத்தெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியா அப்படியே நேராக வீட்டுக்கு எக்கச்சக்கமாக லாபம் வந்துருச்சு. போட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே பல மடங்கு லாபம் வந்துருச்சு. அப்படிங்கும் போது அப்போ அவங்க என்ன ஆயிடுது அப்படின்னா ஈஸியிலே ஒரு 5-6 லட்சத்துக்கு மேலே அவங்க கையில் கேஷாக நிற்க போகுதுங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த சமயத்தில் அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. இதில் வேற ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ் ஏற்கனவே இருக்க சம்பள பாக்கி கொடுக்க போகிறாங்கன்னா அப்போ இவன் மட்டும் சந்தோஷமாகவே இருப்பா, நான் கஷ்டப்படணுமா? அதுவும் நாளைக்கே அந்த கிரெடிட் கார்டுக்காரங்க வீடு தேடி பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் தான் என்ன கேண்டீன் காசு இருக்குது அப்படின்னா கேண்டீன்லேருந்து காசெல்லாம் வாங்கி வச்சு அந்த காசெல்லாம் எடுத்து கோயிலுக்கு போய்ட்டுறேன்னு பாக்கியா கிளம்புற நேரத்தில் ஈஸியாக போய் உள்ளே போய் அந்த பணத்தை திருடிட்டு அந்த பணத்தை வச்சு இதை செட்டில் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் ஏன் உன் பணத்தை இருக்க போகிறேன், என் கையிலே காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் பாக்கியா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் போச்சேன்னு நினைக்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் இவர் தான் அதை பண்ணார் அப்படின்னு மட்டும் தெரிய வந்துச்சு. அப்படின்னா கடைசியில் ராதியா பணத்தை கொடுத்துட்டு மனுஷனா நீ உன்னால் நான் எவ்வளோ பெரிய அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடு பூந்து லைசன்ஸ் திருடினவர் பணத்தை திருடுறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. அதே சமயத்தில் அவருக்கு ஒரே கல்ல 2 மாங்க மாதிரி ஆகிடும். பணத்தையும் செட்டில் பண்ண மாதிரி ஆகிடும், இன்னொரு பக்கம் பாக்கியாவையும் பழி வாங்கின மாதிரி ஆகிடும். அதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நடந்தால் இதை விட கேவலம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ பணம்